ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் என்று நல்ல பரிசுத்த நாளிலே மீண்டுமாய் தெய்வ சன்னதியில் ஒரு தடவை கூட கூடி தெய்வத்தை ஆராதிக்க மகிமைப்படுத்த நமக்கு சகாயித்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பகல் காலம் நம்முடைய சிந்தைக்காக வேண்டி நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19, 20 வாசிக்கலாம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். தூக்கி விடுகிற ஒரு நல்ல தெய்வம். என்னிலும் பலவானாயிருந்த பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞனுக்கும் என்னை விடுவித்தார். தூக்கி விடுகிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஹல்லேலூயா. எதிர்க்க வருகிறவர்களுக்கு மத்தியிலே ஆதரவு காண்பிக்கிற ஒரு நல்ல தெய்வம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார். ஹல்லேலூயா. விசாலமாக்குற, நெருக்கத்தில் இருந்து விசாலமாக்குற ஒரு நல்ல தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை கை நீட்டி தூக்கி எடுத்தார். இயேசு ஜலத்தின் மேல் நடந்தார். அதிசயம் ஒன்றும் இல்லை. காரணம், சமுத்திரத்தை உருவாக்கினவரே அவர் தான். அதனால அவரால் அது மேல் நடக்க முடியும். ஆனால் மனுஷராகிய நம்மையும் அந்த கடலின் மேல் நடக்க வைக்கிற ஒரு அதிசயம்தான் பெரிய அதிசயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு கேட்டபோது நடந்து வரட்டுமா என்று கேட்டபோது நடந்து வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அதிசயம் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில 3.5 வருஷம் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. தனக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சில அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்கு அவர்களுக்கும் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அற்புதங்களை செய்கிறதற்கு, அற்புதங்களை காண்பதற்கு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு அற்புதங்களாய் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் ஆதரவான தேவன், விசாலத்தில் நடத்துகிற ஒரு தேவனை நாம் இந்த காலையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை செய்தார் என்று நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். ஆண்டவர் இந்த பூமியிலே பல அற்புதங்களை செய்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். Hallelujah. அவர் கை நீட்டி அவர் ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்துல மனுஷன் ஆதரவாய், இந்த காலையில் நான் பேச விரும்புகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தேவன் ஆதரவளிக்கிற தேவனாய் இருக்கிறார். யார் தள்ளப்பட்டிருந்தாலும், யார் நம்மை கைவிட்டிருந்தாலும் ஆதரவு தருகிற நமது தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதரவு என்று சொல்லும் பொழுது முன்னும் பின்னும் யோசிக்காமல் ஒரு மனிதனை காப்பாற்றுவது, அவனை தெரிந்தெடுத்துக் கொள்வது என்பதுதான் மேலான விஷயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 35ஆம் வசனம், அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டார். தள்ளிவிடப்பட்டவனே, தள்ளிவிடப்பட்ட போது உடனே அவனை கண்டவர் இயேசுவாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இவனுக்கு முத்திரை குட்டப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு பாவி, பாவியாயிருக்கிறதுனால தான் இவன் குருடனாயிருக்கிறான் என்று சொல்லி ஒரு முத்திரை குட்டப்பட்ட ஸ்தானத்திலே இவனை யாரெல்லாம் தள்ளுகிறார்கள்? ஆண்டவர் அவனை சீலோவாம் குளத்திற்கு போய் கழுவி வரும்படி சொல்லும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த 8ஆம் வசனத்தில் அயலகத்தாரும்
அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் அவனை உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். அயலகத்தார் தள்ளுகிறார்கள். வேறு சிலர் இவன் சாயலாயிருக்கிறார் என்று தள்ளுகிறார்கள். இன்னும் சொல்லும் பொழுது அவன் பரிசேயனிடத்தில் கொண்டு போகப்படுகிறான். அயலகத்தார் அவனை தள்ளுகிறார்கள். வேறு சிலர் அவனை தள்ளுகிறார்கள். பரிசேயனிடத்தில் கொண்டு போன தள்ளுகிறார்கள் சொன்னா எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். பாவியாயிருக்கிறவன் இவன், பிறவிக்குருவனாயிருக்கிறவன், சாபத்தில் கிடந்தவன், இவன் எப்படி இப்படி போக முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள். நாளுகளாய் அவனுக்குள் இருக்கிற ஒரு காரியம், ஒரு பதிலில்லாத ஒரு விஷயம், நாளுக்கு நாளுகளாக அவனுக்கு ஒரு பதிலில்லாத காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆராலும் நம்ப முடியாமல் எல்லாவராலும் தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது இயேசு தள்ளப்பட்டவனை சேர்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் ஏசாயா 35ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நமக்கு வாசிக்கும் போது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு மனம் பதறுகிறவர்களை, ஆதரவற்றவர்களை, தள்ளப்பட்டவர்களை, பதறுகிறவர்களை, பயப்படுகிறவர்களை அவருக்கு நீதி செய்யும்படியாக, அவர்களை ஆதரிக்கும்படியாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்முடைய ஆண்டவர் மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இக்கட்டில் சிக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து, தள்ளப்பட்டவர்களை பார்த்து, ஹல்லேலூயா, ஆதரிக்க வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாடுகளாய் இருந்த இவனுடைய ஜீவிதத்தில் அவனுக்குள்ளே ஒரு வியாகுலம் இருந்தது. நான் ஒரு பிறவிக்குருடனாய் பிறந்தேனே, நான் சாபத்தில் பிறந்தேனே, நான் ஒரு பாவியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேனே என்று வெந்துருகி கொண்டிருக்கிற ஒருவன் கடைசியாக பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தில், தாய் தகப்பன்மார் அவருக்கு பிரயோஜனமாக இவன் எங்கள் குமாரன் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இவனுக்கு பார்வை எப்படி கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அயலகத்தார் நம்பவில்லை, வேறு சிலர் அவர்களை நம்பவில்லை. இப்ப பரிசேயர்கள் கொஸ்டியனுக்கு மேல கொஸ்டியன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவனை கேட்டு அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கிறார்கள். இத கடைசியாக பெற்றோரிடத்துல போய் கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலைவேளை யாருக்கும் தெரியாவிட்டாலும் நீ தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, தூக்கி சுமப்பதற்காக, எடுப்பதற்காக தன் கரங்களை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் தூக்கி விடுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டவனை தள்ளப்பட்டான் என்று கண்டபோது இயேசு வந்து அவனை ஆதரிக்க வந்தார். 35ஆம் வசனத்தில், அவர்களை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவர் யார் என்று கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதுவரை பார்க்காத ஒருவன், கண் திறந்து பார்க்க முடியாதவன், இதுவரை ஜென்மத்திற்கும் உலகத்தை பார்க்க முடியாதவன், பிறவிக்குருடன் என்கிற சாபம் நிறைந்தவன், யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பெற்றோர் போலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவரை முதலாய் அவனுக்கு காண முடிந்தது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டான் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள் ஆழமாய் இருக்கிற ஒரு எண்ணம் என்று கேட்டால், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். அவர் ஒரு பாவி, நான் ஒரு பாவியாயிருக்கிறேன், அதனால எனக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று இருந்தான். அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அந்த 31ஆம் வசனத்தில், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து
அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆழத்திலே, உள்ளத்திலே, அடிமனசிலே அவன் இருக்க, நான் ஒரு பாவி, நான் தேவனுடைய சித்தம் செய்ய முடியாதவன் என்ற நிலைமை அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இயேசு அவனை தேர்ந்தெடுத்த போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று கேட்டால், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் சரித்திரத்தை அவனுடைய வாழ்க்கையில மாற்றினார். நேற்று வர பிறவிக்குருடனாயிருந்தவன், நேற்று வர பலராலும் தள்ளப்பட்டவன், அவனுடைய பெற்றோர் போலும் ஆதரிக்க முடியாதவன், அவர்கள் இதோ அவன் சுகமாய் விட்டால் என்றால் அன்றைய தினத்திலே அவர்களுக்கு நெருக்கம் ஏற்படுகிறதுனால அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசில்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சிலதெல்லாம் நமக்குள்ளே சில அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இது என்னால முடியாது, என்னுடைய நிலைமை இப்படிதான், என்னுடைய சூழ்நிலை இப்படிதான், எனக்கு ஒரு மாற்றம் வர முடியாது என்று சொல்லி நாம் கருதி கொண்டிருந்தால் இந்த காலை வேளை கர்த்தர் சேர்த்து கொள்வதற்கு அவர் தயாராயிருக்கிறார். யாரால் தள்ளப்பட்டிருந்தாலும் தள்ளப்பட்டவர்கள் மத்தியிலே சேர்த்து கொள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாயிருந்து பக்தி உள்ளவனாயிருந்து அவர் சித்தத்தை செய்யும் போது அவர் ஜெபத்தை கேட்பார் என்கிற ஒரு ஆழமான சத்தியம் அவனுக்குள்ளே ஆழமாய் பதிந்து கிடந்தது. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், அவன் பிறவி குருடன்தான், அவனுக்கு பார்க்க முடியாததுதான். ஆனால் இந்த சத்தியம், அவன் தேவன் மேல பக்தி உள்ளவனாயிருந்தான். ஆனால் அவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை. அதற்கு பதில் வேற யாருக்கும் கொடுக்காத, வேற யாரும் தராத ஒரு பதில இயேசு கொடுப்பதற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறதுக்கு முடியும். ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று 118ஆம் சங்கீர்த்தனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் இயேசு என்கிற கல். ஹல்லேலூயா. யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட கல், இவனுடைய பொழி எங்கள் மேலும் எங்கள் தலையின் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லி கிரூசிலே ஒப்படைத்ததான இயேசு, அநேகர் அவர்கள் தள்ளப்பட்டிருந்த போதிலும் தள்ளப்பட்டவர்களுக்கு மத்தியிலே தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறவராக இயேசு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாள் அவர் உயிர் தெழுந்தது. யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ சமுதாயத்திலே, யூதர்களுக்கு மத்தியிலே சிலருடைய அபிப்பிராயத்தை மாற்றி அமைப்பதற்காக இயேசு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு, அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். நமக்கு முடிவு என்று சொல்ற விஷயத்துல, இது நடக்காது என்று சொல்லுகிற விஷயத்துல, நம்மாலே முடியாது என்று சொல்ற விஷயத்துல அவர் ஆரம்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிப்பிராயங்களை மாற்றி, சாபம் என்கிறத மாற்றி, சீஷர்கள் சொல்லுகிறார், இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக இவன் குருடனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. தேவன் நாமம் மகிமைப்படுவதற்காக வேண்டி இவன் குருடனாய் பிறந்தான். சில சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வரும் பொழுது இனி ஒன்று நடக்காது என்றல்ல, தேவன் சில சமயங்களை நமக்கு வைத்திருக்கிறார், சில வேளைகளை நமக்கு வைத்திருக்கிறார், சில காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார், சில அனுகிரக காலங்களை நமக்கு வைத்திருக்கிறார், சில இரட்சண்ய காலங்களை நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த சமயங்களிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்குள் நாம் பிரவேசிக்கும் போது, சில விஷயங்கள் நெருக்கப்படும் பொழுது, சில காரியங்களிலே நாம் துன்பப்படும் பொழுது, சங்கடங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
அது நம்முடைய குற்றங்களால் அல்ல, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக வேண்டி, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக சிலவைகளை தேவன் அனுமதிக்கிறார். தேவன் நாமம் மகிமைப்படுவதற்காக சில விஷயங்களை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை நம்ம அறிய வேண்டியது அவசியம். நாம் மனுஷராக இருக்கிறதுனால பல சமயங்களும் நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். மனுஷ சிந்தையிலே நாம் சில சமயங்களிலே இது என்னால் முடியாத ஒன்றை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று கருதலாம். ஆனாலும் நாம் உறப்புள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், ஹல்லேலூயா, அந்த மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அவரை நோக்கி அபயம் இடும் பொழுது அவர் தன்னுடைய நாம மகிமைக்கு வேண்டி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே, ஏற்ற சமயத்திலே அவனை தள்ளினார்கள் என்று கண்டபோது இயேசு அவனை கேர் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு பொறுப்பெடுத்தார். இயேசு அவனை அணைத்து கொண்டார். இயேசு அதற்கு பிறகு வேறு யாரிடத்திலும் அவன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல இயேசு முன்னே வந்து நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் தள்ளப்பட்டவர்களாய் மாறும்போது தேவன் நமக்கு பரிந்து பேசுகிறவராய், நமக்கு வேண்டி இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் துரிதமாய் செயல்படுகிறவர், ஏற்ற நேரத்தில் செயல்படுகிறவர், கரெக்டான சந்தர்ப்பத்தில் செயல்படுகிறவர், அதுவரைக்கும் மௌனமாயிருக்கிறவர், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற தேவன். பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேண்டி பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மை ஆதரவு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த பகல் காலத்திலே கர்த்தரோ என்னை ஆதரித்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரோ என்னை ஆதரித்தார். சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு வந்தபோது கர்த்தரோ என்னை ஆதரித்தார். பிரைஸ் தி லார்ட். அவன் பணிந்து கொண்டான், அவன் சொஸ்தமானான். அவன் முதலாவது இயேசுவை கண்டான். ஆரை காண முடியவில்லை, இயேசுவை அவன் கண்டான். இயேசுவோடு கூட பேசினான். ஹல்லேலூயா. இயேசுவை அவன் பணிந்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் இயேசுவுக்கு மகத்துவம் கொடுத்தான். இயேசுவை அவன் பணிந்து கொண்டான் என்று வேத புஸ்தகத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுகிற நம்முடைய நல்ல தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16. இங்கே முழு ஆசீர்வாதத்தினுடைய நிறைவோடு கூட 37ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், என் மகனோடு கூட நான் பாதாளத்தில் இறங்குவேன். அவனை ஆறுதல் அடையாத வண்ணம், சகோதரர்கள் ஆறுதல் அடையாத வண்ணம் அவன் சொல்லுகிறான், என் மகனோடு கூட நான் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய யோசேப்பினுடைய சகோதரர்கள் பொறாமையினாலே தகப்பனுடைய சிநேகத்தை யோசேப்பு பெற்றிருந்ததினால, யோசேப்பை யாக்கோபு சிநேகிக்கிறான் என்பதை அறிந்திருந்ததினால அவர்கள் வைராக்கியம் கொண்டு அவனை குழியில் போட்டுவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குழியில் போட்டுவிட்டார்கள். அந்த குழிதான் யோசேப்பினுடைய தலையை உயர்த்திச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேகர் தள்ளுவதற்கு குழியில இவன் தொலைஞ்சு போகட்டும் என்று நினைக்கும் பொழுது தேவன் முன்குறித்ததான ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஒருவன் குழியில் தள்ளுகிறான் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தலை உயரப் போகிறது என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அவனை குழியில் தள்ளினார்கள். இனி இவன் ஒரு நாளும் எழும்பி வர முடியாது என்று சொல்லி அவனை மீதியானவருக்கு விற்று போட்டார்கள். அவன் அநேக கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தான். அவன் இல்லாததினாலே அவன் மரித்து போனான் என்று சகோதரர்கள் வந்து யாக்கோபுக்கு சொன்னபோது அவன் நான் பாதாளத்தில் தரை நிறைய பாதாளத்தில் இறக்குவேன் என்று அவன் இறங்குவதற்கு தயாராயிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குழி, அவனை தள்ளின குழி அவனுக்கு தலையை உயர்த்துவதற்கு காரணமாய் தீர்ந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவன் குழியில் தள்ளினவனை தூக்க வேண்டும் என்று, அவனை உயர்த்த வேண்டும் என்று தெய்வம் சித்தம் வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நாம் தெரிந்து கொண்டவர்கள், நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால கழுகப்பட்டவர்கள், அவரால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள். நாம சாதாரணமாய் ஒருவன் குழியில் தள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி அவன் தள்ளுவானே ஆனால் அவனுக்கு உயர்ச்ச உண்டு என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு மனம் சஞ்சலித்தான், ஆனால் திருப்பி ஒரு வார்த்தையும் அவன் சொல்லவில்லை. அவன் அநேக துன்பங்களுக்குள் கடந்து போனான். அந்த குழி அவனுக்கு உயர்த்துவதற்கு அடையாளமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். பாதாளத்தில் இறங்குவேன்னு சொன்ன யாக்கோபு இப்ப முழு ஆசீர்வாதத்தோடு கூட யோசேப்பை பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 30 வயது, கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் யோசேப்பை அவன் காண முடியவில்லை. அந்த 13 வருஷமும் அவனுடைய எண்ணமெல்லாம் நான் பாதாளத்தில் கிடக்கிறேன் என்றுதான். என் மகன் மரித்து போய்விட்டான், நான் பாதாளத்தில் கிடக்கிறேன் என்றுதான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒருவரும் அறியாத, ஒருவருக்கும் தெரியாத ஒரு குழியை போடுவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த வழி யாத்திரையில் போகும்பொழுது பல இடங்களில் குழி தோண்டுவார்கள். காரணம், அது ஒரு வனாந்தரமான இடமா இருக்கிறதுனால குழியை தோண்டுவார்கள். தண்ணி வராவிட்டால் அந்த குழியை விட்டு விட்டு போய்விடுவார்கள். தண்ணி இல்லாத குழிகளாக இருந்தது. தண்ணீர் இல்லாத ஒரு குழியில போடுவதற்கு தேவன் முன்னமே குறித்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஸ்கெட்ச் ஒரு நாளும் தவறாது. உங்களுக்காக வேண்டி போடப்பட்டிருக்கிற சில வரைபடங்கள், சில போடப்பட்ட திட்டங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. அது ஒருவரை தாமதிக்கும், அது ஒருவரை நடக்காதது போல இருக்கும். அது சில வேளைகளில் இது எனக்கு கிடைக்காதெல்லாம் என அபிப்பிராயங்கள் வரும். இனி தள்ளப்பட்டவன் ஒரு நாளும் எழும்ப மாட்டான் என்று சகோதரர்களே நினைத்து விட்டார்கள். எகிப்துக்கு கொண்டு போனவன் இனி என்ன தெரியாது. அவர்களுடைய கணக்கிலே யோசேப்பு என்கிற ஒருவன் இல்லை என்பதுதான். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை காண்கிறதற்கு தேவன் யாக்கோவுக்கு அருளி செய்தான். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்தான். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட எப்ராயும் மனாசையும் அவனுக்கு பார்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் பாதாளத்தில் இறங்குறவன் அந்த யோசேப்பினுடைய அனுகிரகத்தை, அந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை, நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை அவன் இருக்கிற கண்டபோது அவன் சொல்லுகிறான், நான் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவன் கைவிட்டார் என்று நினைத்த இடத்திலே, பாதாளத்தில் இறங்குவேன் என்று நினைத்த இடத்திலே, இனி என்னுடைய மகனை காண முடியாது என்று நினைக்கிற இடத்திலே, நான் சிநேகித்த அந்த மகனை காண முடியாது என்ற இடத்துல இவன் இப்போது சொல்லுகிறான், நான் பிறந்த நாளில் இருந்து என்னை இதுவரைக்கும் ஆதரித்த தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நமக்கும் அறிவிக்க வேண்டியது அவசியம். எத்தனையோ சூழ்நிலைகள் என்னுடைய ஜீவிதத்தில் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நான் பிறந்த நாளில் இருந்து என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் என்னை ஆதரித்து கொண்டு வந்தார்.
ஹalleluya. என்னை ஜலப்பிரவாகத்தில் இருந்து கை நீட்டி என்னை விடுவித்தார். praise the Lord. ஹalleluya. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். எனக்கு ஆதரவாய் அவர் இருந்தார். praise the Lord. என்னை சத்துருக்களுக்கு விடுவித்தார் என்று சொல்லுகிற அநேக அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு சொல்ல வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு இவ்வளவாய் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் நம்ம நடத்தும் போது நாம் சொல்ல வேண்டியது, நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். praise the Lord. நாம் நன்றி உள்ளவர்களாக, தேவனுக்கு விலை கொடுக்கிறவர்களாக, தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாக, தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹalleluya. தள்ளப்பட்டவனை சேர்த்து கொண்டவர், குழியில் தள்ளப்பட்டவனை ஆதரித்தவர், ஆசீர்வதித்தவர். ஹalleluya. அவனையே காண முடியாது என்கிற இடத்துல அவனுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை அவனுக்கு காணுவதற்கு முடிந்தது. ஆதரிக்கிற தெய்வம் அவர் சொன்னதை நிறைவேற்றும் வர அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போவது இல்லை. ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேறுவதற்கு அது போதுமானவராய் இருக்கிறது. அவன் நடந்து போகும் பொழுது அவனிடத்தில் ஒன்றும் கிடையாது. யாக்கோபு அவன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கோல் அவனிடத்தில் இருந்தது. தேவன் வழியில வைத்து தான் அவனோடு பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறார். அவன் அந்த கோலிலே எழுதி வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை அவன் எழுதி வைத்தான். எழுதி வைச்சது மாறாது. எழுதி வைத்தது போலவே தேவன் செய்ய வல்லவராயிருந்தார். praise the Lord. அவன் வயசு கடந்த போதிலும் சிறு வயதிலிருந்து இந்நாள் வரைக்கும் காண வேண்டியதை காணாமல் அவன் யாக்கோபை தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். சில வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுவோம், அதை போராடி ஜெபிப்போம். அது நம்ம கைவிட்டு போனது போலெல்லாம் தெரியும். அது ஒரு நாளும் போகாது. அது நம்ம இடத்துல இருக்கும். அது செய்யறதை நிறைவேற்று வரைக்கும் அது தவறாது. நாம் ஜெபிக்கும் போது, தெய்வ சன்னிதியில் போராடும் பொழுது, அவரிடத்தில் ஊக்கமாய் வேண்டும் பொழுது, அவருக்கு நம்மிடத்தில் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தும் போது அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு பாக்கியவான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தயாராகும் போது, பிதாவின் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏது தள்ளப்பட்டு இருந்தாலும் விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். எப்ராயிம் மூத்தவன், மனாசே இளையவன். யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துறான் ஆசீர்வதிக்கும்படியா. நிதானம் உள்ளவன், ஆசீர்வதிக்கிறதற்கு நிதானம் உள்ளவன். மூத்தவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆனால் யாக்கோபு அந்த 14ஆம் வசனத்தில், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயின் மேல் வைத்தான். எப்ராயிமே அவன் ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. யோசேப்பு கேட்கிறான், மூத்தவன் அவன் தானேன்னு. யாக்கோபு சொல்லாது, எனக்கு நன்றாக தெரியும். கடைசி நாளிலும் ஆரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதாய் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வயதான நாட்களிலும் அந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுல அவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. சரியாய் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து யோசேப்பு யாக்கோபு ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறதுக்கு முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த 19ஆம் வசனத்தில், அவனையும் தேவன் எப்ராயிமையும் மனாசேயும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததி திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பை எந்த குழியில் போட்டார்களோ அந்த குழியை யாக்கோபு விலைக்கு வாங்கி வச்சிருந்தான். ஹல்லேலூயா. போடப்பட்ட குழியிலே அவனை உயர்த்தினார்கள்.
போடப்பட்ட குழியிலிருந்து அவன் உயர்த்தப்பட்டான். அவன் பார்வோனுக்கு இரண்டாமனாய் மாறினான். வீட்டின் விசாரணைக்காரனாய் மாறினான். அவன் நிதி அமைச்சராய் மாறினான். அவன் பெரிய அதிகாரியாய் மாறினான். ஹல்லேலூயா. அவன் சமர்த்தனாய் மாறினான். அனுகிரகிக்கப்பட்டவனாய் மாறினான். யோசேப்பு யாக்கோபு போட்டது வெள்ளை வர்ண அங்கிதான். ஆனால் இப்போது பொற்கிரீடம் தரித்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஜீவிதத்தில் அவன் ஒரு வர்ண ஆடையை இழந்து போனதுனால ஒன்றும் நஷ்டமாய் இடவில்லை. யாக்கோபு யோசேப்பை பார்த்தபோது அவன் பொற்கிரீடம் தரித்து வஸ்திரம் தரித்து அவன் மென்மையான வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருக்கிறத யாக்கோபு பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த குழியை யாக்கோபு விலைக்கு வாங்கியிருந்தான். 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த குழியை அவன் விலைக்கு வாங்கி வைத்திருந்தான். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் யோசேப்புக்கு அதிகமாய் கொடுப்பதற்காக வேண்டி. பிரைஸ் தி லார்ட். எந்த குழியில் தள்ளப்பட்டானோ அந்த குழியில் அவன் உயர்த்தப்பட்டான். அந்த குழியை யாக்கோபு அவனுக்கு அதிகமான பங்காக கொடுத்தான் என்று பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த குழியை பார்க்கும் பொழுது, அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆயுஷ் காலம் சொல்வதற்கு முடியும். இந்த குழியில தான் என்னை போட்டார்கள், இந்த குழி இப்போது என் கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் நாம் நஷ்டப்பட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நாம் இழந்திருக்கிறோமோ அவைகளை தேவன் திருப்பி தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எமோரியர் கையில் இருந்து வாங்கி அவனுக்கு அதிக பலனாக, அதிக நன்மையாக அவனுக்கு கொடுத்ததை நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். குழியில் போட்டவனை உயர்த்துகிற ஒரு நல்ல தெய்வம். குழியில் தள்ளப்பட்டவனை தூக்கி எடுக்கிற, தூக்கி எடுக்கிற, உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எதிரிட்டு வந்த சத்துருக்குள் கையிலிருந்து நம்மை அவர் ஆதரவளிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை விசாலத்தில் கொண்டு போய் நம்ம மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.